வணக்கம். தமிழ் ரிவ்யூஸ் இன்ஃபோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேக்யூம் கிளீனர் ரிவ்யூ பற்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா வேக்யூம் கிளீனர் X4 வேக்யூம் கிளீனர் Eureka Forbesோட. ஸோ அது பேக்கேஜ் ஓப்பன் ஆகாமல் இருக்குது. இது வந்து நான் அமேசான்லேருந்து வாங்கியிருக்கேன், அமேசான் சேலில். அதோட உண்மையான விலை பார்த்திங்கன்னா 9500 ரூபாய் வருது. எனக்கு வந்து 1000 ருபீஸ் டிஸ்கவுண்ட்டில் கிடச்சிது கார்டில் வாங்கினதுனால. பேங்க் மூலிமா நீங்கள் வாங்கினீங்கன்னா 1000 ருபீஸ் டிஸ்கவுண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அது பார்த்திங்கன்னா ப்ளஸ் இன்னொரு 750 ருபீஸ் கேஷ்பேக் ஆஃபர் கிடச்சிது. ஸோ உண்மையாக நான் செலவு பண்ணது இதுக்கு 7750, அதுதான் கரெக்டான ரேட்டு. 7750 ரூபாய்க்கு நான் இதை வாங்கியிருக்கேன். இல்லாவிட்டால் இதோட ரேட் வந்து 9500 ரூபா ஆகும். இதே நீங்கள் ஒரு வெளியில் கடையில் போய் வாங்கினீங்கன்னா 9500 ரூபா ஆகுது. இதே நான் வந்து இந்த ஆன்லைனில் வாங்கினதுனால, அதுவும் ஒரு பண்டிகை நாள் அந்த ஆஃபர், கிரேட் இண்டியன் சேல் ஆஃபரில் வாங்கினதுனால அமேசானில் எனக்கு இது இவ்வளோ கம்மியான ரேட்டில் கிடச்சிருக்கு. இதுதான் இதோட மெயின் லாபம். ஸோ இப்போ அதை ஓப்பனிங் பண்ணுறேன். அன்பாக்சிங் ஆஃப் திஸ் வேக்யூம் கிளீனர் அன்பாக்சிங் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கே தெரியும் இது நல்லா பேக் பண்ணி அனுப்பப்பட்டிருக்கு. இந்த வேக்யூம் கிளீனரில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளோவர் இருக்குது, இதில் வந்து சக்ஷன் ப்ளோவிங், இது ரெண்டுமே இது செய்யுது. இது ஒரு பெரிய வேக்யூம் கிளீனர் தான். அண்ட் இதில் எல்லாருமே ஐட்டமும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு பெரிய வீட்டுக்கு இல்லை ஒரு ஆஃபீஸுக்கு, முக்கியமாக வீடுகளுக்கு, அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு வேக்யூம் கிளீனர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வேக்யூம் கிளீனரை தாராளமாக வாங்கலாம். இது ஒரு நல்ல வேக்யூம் கிளீனர். இதில் உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸ், எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதோட இப்போ பாக்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான் இதோட பாக்ஸு. ஸோ உங்களால் பார்க்க முடியுது. ஸோ இதுதான் Eureka Forbesோட யூரோக்ளீன் X4. அதுதான் இந்த வேக்யூம் கிளீனரோட பேர். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வேக்யூம் கிளீனரோட மெயின் அன்பாக்சிங் பார்க்குறோம். இது வந்து உங்களுக்கு அமேசான்லேயும் விற்குது, அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட்லேயும் விற்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எதில் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் உங்களுக்கு ஆஃபர் இன்னும் அட்ராக்டிவாக இருக்கோ அதில் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் அந்த வேக்யூம் கிளீனர் பாக்ஸு. இப்போ நான் இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்து வேறு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த பாக்ஸில் வேறு என்ன ஐட்டங்கள் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை நான் ஜஸ்ட் கட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ பாருங்கள். எஸ், இதை ஓப்பன் பண்ணிட்டாங்க. நீங்கள் பார்க்கலாம், இதில் இந்த லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் இதனால் இதில் கொடுக்கப்பட்டிருக்குன்னு போட்டிருக்கு. ஸோ அதை பாருங்கள், இதில் எல்லாமே ஒரு 13 விதமான ஐட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று பேராக இருக்குது, மற்றெல்லாம் சிங்கிளாக இருக்குது. ஸோ என்ன ஐட்டம்னு இந்த பாக்ஸ்லேயே பார்த்துக்கலாம். நீங்கள் அதை நீங்கள் எப்பயுமே க்ராஸ் செக் பண்ணி பார்த்துங்க. இந்த மிஷின் வாங்கினோடனே நீங்கள் வந்து அன்பாக்சிங் பண்ணுங்கள். அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஐட்டம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஸோ அதுதான் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது. ஸோ இதுதான் இதோட பாக்ஸ். ஸோ இப்போ நான் வந்து இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதில் என்னெல்லாம் அட்டாச்மெண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குன்னு. அட்டாச்மெண்ட்ஸ் வந்து அதில் பார்த்துருவோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் 13 விதமான அட்டாச்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த X4 வேக்யூம் கிளீனர் Eureka Forbesோட. நம்ம பார்க்கலாம் என்னெல்லாம் அட்டாச்மெண்ட்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஒரு விதமான ஒரு பைப் டைப்பாக இருக்குது அந்த அட்டாச்மெண்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து எல்போ டைப் அட்டாச்மெண்ட்டு. ஸோ உங்களுக்கு 2 விதமான எல்போ டைப் இருக்குது. அப்புறம் வந்து இது ஒரு கார்னர்ஸ்லாம் க்ளீன் பண்ணுற அட்டாச்மெண்ட்டு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அகைன் எல்போ டைப் அட்டாச்மெண்ட்டு. இது ஒரு ப்ரஷ் டைப், ப்ரஷ் க்ளீனிங் ப்ரஷ். ஸோ இது ஒரு டைப்பு.
இது ஒரு ஸ்ப்ரே டைப். இது கார்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் இது வந்து ஒரு விதமான சென்டட் டைப்பு. இது பாட்டில், ஸ்ப்ரே பாட்டில், தண்ணி நப்பிட்டு ஸ்ப்ரே பண்ணலாம். இது வந்து கார்பெட் கிளீனர். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஃப்ளோர் கிளீனர். ஸோ ஃப்ளோர் கிளீனர், கார்பெட் கிளீனர் 2 இருக்குது. அப்புறம் இது வந்து ஸ்க்ரீன்லாம், கர்டனு ஸ்க்ரீன்லாம் க்ளீன் பண்ணுறது. இது 2 வந்து பார்த்திங்கன்னா பைப்ஸ், எக்ஸ்டென்ஷன் பைப். எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு உங்கள் வேக்யூம் கிளீனர் ஃப்ளோரில் இல்லைன்னா ரூஃபில் ரீச் பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கெலாம். ஸோ டோட்டலாக 13 விதமான ஐட்டங்கள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லா ஐட்டமும் இருக்குது. அப்புறம் இதை நம்ம எடுத்து ஒரு பக்கம் வச்சுருவோம். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் வேக்யூம் கிளீனர் அண்டு இது ஒரு ஹோஸ். வேக்யூம் கிளீனர் ஹோஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்பயுமே ஹோஸை செக் பண்ணி பார்த்துங்க. வேக்யூம் கிளீனரோட ஹோஸ் வந்து நல்லா இருக்கணும். புதுசாக வாங்குகிற வேக்யூம் கிளீனரில் எல்லா ஐட்டமும் இருக்கணும். அதே மாதிரி ஹோஸை வந்து நல்லா உன்னிப்பாக பார்க்கணும், நல்லா இருக்கணும். அதில் ஒரு ஓட்டையோ டேமேஜ் இருக்கக்கூடாது. ஏன்னா ஹோஸ் இல்லைன்னா சக்ஷன் பவர் கிடைக்காது உங்களுக்கு. ஸோ ஹோஸ் நல்லா இருக்கணும், அதுதான் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது. அதை பார்த்துங்க. ஸோ ஹோஸு எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்குது. அது தவிர இப்போ பார்த்திங்கன்னா வேக்யூம் கிளீனர் இருக்குது. வேக்யூம் கிளீனர் எடுத்துருவோம். ஸோ இதுதான் இந்த வேக்யூம் கிளீனர். வேக்யூம் கிளீனர் நீங்கள் பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஒரு டார்க் ஷேடாக இருந்தாலும் இது ஒரு விதமான கலர். ஸோ இது பிளாக் கிரே கலரில் இருக்குது. இதுதான் இந்த கண்ட்ரோலிங் நாப் இதோட. ஸோ டோட்டலாக 3 வீல் இருக்குது இதில். 2 பெரிய வீல், ஒரு சின்ன வீல். இப்போ இதுதான் இந்த ஹோல்ட் பண்ணி இதை லிஃப்ட் பண்ணுற ஹேண்டில். இப்போ 2 பக்கம் 2 ஸ்விட்ச் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் ஸ்விட்ச்சு, இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா இந்த கார்டு வைண்டிங் ஸ்விட்ச்னு சொல்லுவாங்க. அதை இங்கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கார்டு அப்படி டக்குன்னு உள்ளே இழுத்துக்கும். ஸோ அதனால் நீங்களாக சுற்றி வைக்க தேவையில்லை, அதே உள்ளே இழுத்துக்கும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே லெட் லைட் 5 விதமான லைட்டு பார்க்க முடியுது உங்களால். ஸோ அது வந்து அந்த ஸ்பீடை குறிக்கிறது. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா கீழே ஒரு ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க, 1 2 3 4 5ன்னு. அதுவும் ஸ்பீடுக்காக அந்த ஸ்விட்சு எவ்வளோ ஹை ஸ்பீடில் வச்சு நீங்கள் ஆப்ரேட் பண்ண போகிறீங்க. இதுதான் இந்த லெட் லைட்ஸு. டோட்டலாக 5 லைட் இருக்குது. ஸ்பீடுக்கு தகுந்தாப்பில் எல்லாம் அதே மாதிரி ஏதாச்சும் அடைச்சிக்கிச்சு, இல்லை பேக் ஃபுல்லாகிடுச்சு, டஸ்ட் பேக் அப்படின்னா ரெட் கலர் லைட் ஏரியா முடிச்சிடும். ஸோ அதுதான் இதுதான் இந்த ஃப்ரண்ட்டு செக்ஷன் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். இதில் தான் தான் நீங்கள் வந்து ப்ளோவர் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இது ஆன் ஆஃப் ஸ்விட்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து ஒரு பேக் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் ஒரே ஒரு பேக் தான் வருது. டஸ்ட் பேக் வந்து ஒன்று தான் வருது. அது துவச்சி நீங்கள் திருப்பி மாட்டிக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு புது பேக் வேணும்னா வாங்கணும் எக்ஸ்ட்ராவாக பணம் கொடுத்து. ஸோ ஒரு பேக் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் யூசர் மேனுவல் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் சிடி கிடையாது. அது ஏன் சிடி கொடுக்க மாட்டாங்கன்னு தெரில. ஸோ பட் உங்களுக்கு யூசர் மேனுவல் இருக்குது. ஸோ இதுதான் இந்த வேக்யூம் கிளீனர் எக்ஸ்ஃபோர்ஸ். வெரி குட் வேக்யூம் கிளீனர். கண்டிப்பாக வாங்கி பாருங்கள். தமிழ் ரிவ்யூஸ் இன்ஃபோ சேனலை பார்த்ததுக்கு நன்றி. இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள்.